இவருக்கு வந்து தமிழ் மேலே பற்று இருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் மேலே பற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்தலாமான்னு ஒரு கேள்வி. சரி, தமிழ் மேலே பற்று இருக்குன்னே வச்சுக்கோமே. லண்டன் போக மாட்டீங்களா, அமெரிக்கா போக மாட்டீங்களா, வெளிநாடு போக மாட்டீங்களா, அங்கே போனாலும் தமிழில் தான் பேசணும்னு சொல்லி தமிழில் தான் பேசுவீங்களா, ஆங்கிலம் பயன்படுத்த மாட்டீங்களா? சட்டமாக இதை நீ படித்து தான் ஆகணும், இதை நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, நான் யார் இதை செய்யறதுக்குங்கிற இந்த ஒரு கேள்வி தான் திருப்பி வரும். ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும், இந்த மும்மொழியும் வேணும்னு சொல்கிறது தான் இந்த மாநில அரசுக்கும் வந்துட்டு மத்திய அரசுக்குமான ஒரு சிக்கலாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் சிபிஎஸ்சி ஆகிட்டீங்க, எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி கட்டாயம், ஹிந்திங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு வணிகமாக மாறும். ஏற்கனவே கல்வி வணிகமாக தான் இருக்குது. 20,000-30,000 கட்டியே படிக்கிறதுக்கு இங்கே மாணவர்கள்லாம் இல்லை, அவங்களோட குடும்ப சூழல் இல்லைங்கிற ஒரு நிலை வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கணும் போது 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி ஃபீஸ் ஆகும்போது யார் கட்டி படிப்பா? சுற்றி எல்லாருக்குமே ஒரே ஒரு ரிலேஷன் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம ஆளுங்க படிச்சிருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வந்துட்டு படிப்பில் கெட்டி எதை விட்டாலும் படிக்க விட மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு உறுத்துதுங்க. இது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருமித்தமாக அதை வந்துட்டு எதிர்க்கிறதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய விஜய் அவர்களாகவே இருக்கட்டுமே, தாவேகாவே இருக்கட்டுமே, இதை எதிர்க்கிறதுங்கிறது தான் சிறப்பு. பிஜேபி இவ்வளோ பகிரங்கமாக விஜய் எதிர்க்கிறத பார்த்தா அதெல்லாம் உண்மையாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இல்லைங்க. விஜய் தெளிவாக தாங்க இருக்காரு. தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் பண்ணுற எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரல் இம்பேலன்ஸையும் தானோ தன்னோட கட்சியோ பண்ணிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ஆனால் ரீசெண்டாக அதாவது நம்ம தாவேகா தலைவர் விஜய் சாரை வந்து நிறைய பேர் வந்து இது எப்படா சான்ஸ் கிடைக்கும், நம்ம வந்து இந்த குறை சொல்லலாம் அந்த குறை சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குறை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து தமிழ் மேலே பற்று இருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து நிறையா சீமான் சாருடைய தம்பிங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே பேசுகிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த விஷயத்த சொல்லுவாங்கண்ணா. அதாவது தமிழ் மேலே பற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்தலாமான்னு ஒரு கேள்வி. சரி, தமிழ் மேலே பற்று இருக்குன்னே வச்சுப்போமே. லண்டன் போக மாட்டீங்களா, அமெரிக்கா போக மாட்டீங்களா, வெளிநாடு போக மாட்டீங்களா, அங்கே போனாலும் தமிழில் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு தமிழில் தான் பேசுவீங்களா, ஆங்கிலம் பயன்படுத்த மாட்டீங்களா? இங்கே திருப்பி இந்த மும்மொழி கொள்கைன்ற இந்த ஒரு சிக்கல் இருக்குது இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவை அப்படின்னா எத்தனை மொழி இந்த உலகத்தில் இருக்கோ அத்தனை மொழியையும் கற்றுப்போம் கண்டிப்பாக. ஆனால் இந்த மொழியை நீ படித்து தான் ஆகணும்னு சொன்னால் படிக்கவே மாட்டானுங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. நீங்கள் வந்துட்டு எப்பா உனக்கு யூஸ் ஆகும் படி அப்படின்னும் போது படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. சட்டமாக இதை நீ படித்து தான் ஆகணும், இதை நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, நான் யார் இதை செய்யறதுக்குங்கிற இந்த ஒரு கேள்வி தான் திருப்பி வருது. ஏன்னா ஹிந்தியை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் வந்துட்டு ஹிந்தி வந்துட்டு இல்லைன்னா நீங்கள் இன்னும் கஷ்டப்பட முடியும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அவங்கள ஆங்கிலம் கற்றுக்க சொல்லுங்கள். மற்ற ஸ்டேட்டில் வந்துட்டு ஆங்கிலத்தை படிக்க சொல்லுங்கள். ஏன்னா உலகம் ரீதியாக ஆங்கிலம் தெரிஞ்சால் உலகத்தை சுற்றி வந்துடலாங்க, எங்கே வேணாலும் நீங்கள் போய்ட்டு வந்துடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் இது பயன்படும். சரி, அப்படியே வச்சுப்போம். தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக இருந்தால் கூட தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக புழக்கத்தில் இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் மட்டும்தான் பயன்படுத்துனே வச்சுப்போமே. ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே, அதாவது குறிப்பாக தமிழர்கள் எல்லாருக்குமே, யார் யாரெல்லாம் கல்வி கற்கிறாங்களோ எல்லாருக்குமே ஆங்கிலம் புலமைங்கிறது இருக்குது. புலமையாக இல்லை அப்படின்னா கூட நிச்சயமாக ஒரு எந்த லண்டன்லேயோ யூஎஸ்லேயோ எங்கே போனாலும் ஒரு ஆங்கிலத்தை பேசி ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு திரும்பி வர்றதுக்கான பக்குவம் தமிழர்களுக்கு உண்டு. ஸோ நமக்கு தேவையான மொழிங்கிற 2 மொழியும் ரொம்ப அழகாகவே இருக்குது. இதை தாண்டி ஹிந்திங்கிறது தேவையா தேவையில்லையாங்கிறது உங்களுடைய என்னுடைய அந்தந்த மனிதர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த விருப்பத்தின் மேலே வந்துட்டு திணிச்சு நீ ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும், இந்த மும்மொழியும் வேணும்னு சொல்கிறது தான் இந்த மாநில அரசுக்கும் வந்துட்டு மத்திய அரசுக்குமான ஒரு சிக்கலாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றிய பாஜக அரசாக இருக்கட்டும், இப்போ இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ அண்மையில் வந்து விஜயாவே இருக்கட்டுமே, ஏன் வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கையை வந்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்சிகள் வந்துட்டு அது பாஜக அவர்கிட்ட எல்லாமே வந்துட்டு இதை நீங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்கன்றது வந்துட்டு லாஜிக்காக என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஒரே புரிதல் ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்த்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தேவைன்றது. ஹிந்தி வந்துட்டு உலகத்தில் நார்த்தை தவிர எந்த இடத்துலையும் தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. அந்தந்த இடங்களில் சில இடங்களில் தேவைப்படுது. வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டிலே இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசுறதுக்கு நமக்கு தேவைப்படுது, பானிபூரிக்கு தேவைப்படுதுன்னு எல்லாம் இருந்தால் கூட அவங்க நம்மளோட ரொம்ப அழகாகவே தமிழ் பேசுகிறாங்க.
நீ தோ பையா தீன் பையான்னு சொன்னானே ரெண்டா தமிழில் சொல்லி அப்படின்னு அந்த நண்பர்களே நம்மக்கிட்ட ரொம்ப அழகாகவே தமிழில் பேசுகிறாங்க, ஜோவியெல்லாம் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இங்கே வந்துட்டு ஆல்ரெடி சூப்பராக செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது அவங்களுக்கு தான் தமிழ் தேவை. அந்த தமிழை கூட நாம் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்ல தேவையில்ல, அவங்க நமக்கு முன்னாடி கற்றுக்கிட்டாங்க. நம்மளும் ஹிந்தியில் வந்துட்டு தேவை இருக்குது, பாம்பேல தான் வாழ போகிறோம், கல்கட்டாவில் தான் வாழ போகிறோம் அப்படின்னும் போது அந்த தருணத்தில் நமக்கு ஹிந்தி தான் வேணுன்ற ஒரு சூழல் வந்துச்சுன்னா நம்மளே பேசிப்போம், கற்றுப்போம். இதை ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது தான் என்ன ஆகுது அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த ஒரு போராகவே இருக்குது. அதில் விஜய் அவர்கள் அண்மையில் வந்துட்டு அவரும் சொல்கிறார் மும்மொழி கொள்கையை வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. ஆனால் அதற்காக அவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஹிந்தி ஸ்கூலை நடத்துகிறாரு, இல்லை வந்துட்டு விஜய் வித்யாசிரம் ஸ்கூலை நடத்தலாமா அப்படின்னு கேட்டால் நடத்தலாம். இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது? ஏன்னா அந்த ஸ்கூலை நடத்துகிற அந்த ஸ்கூலில் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுற பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைங்க ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, வந்து கற்றுக்கிட்டோம். இவர் இப்போ இதே விஜய் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு இப்போ ஓசூர் முறையான ஒரு இடத்துல வந்துட்டு இலவச பள்ளி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கே போய் என்ன மொழி கற்றுக்குறாங்கன்னு சொல்லி அங்கேயும் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள். வேறு எந்தெந்த இடத்துல வந்துட்டு அந்த சொல்லப்போனால் வந்துட்டு இப்போ இந்த விஜய் வித்யாசிரமம் இருக்கு இல்லையா, விஜய் அவர் பேர், வித்யாங்கிறது அவரோட மறைந்தவருடைய தங்கையின் பேர். ஓகே, விஜய் வித்யாசிரமன்றதா இந்த ஸ்கூல் நடத்துகிறாரு. ஓசூரில் வச்சுருக்கக்கூடிய அதே இலவச பள்ளிக்கூடமும் வந்துட்டு அவருடைய தங்கையின் பேரில் தான் இருக்குது. ஸோ அவர் எது பண்ணாலும் தங்கையின் பேரில் தான் பண்ணுறாரு. குறிப்பாக இந்த கல்வி, இந்த இலவசம் இல்லை கல்வி சார்ந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அழகாக அவர் தங்கையின் பேரில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணட்டுமே, சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தட்டுமே. இப்போ நம்ம நாட்டிலே வந்துட்டு தமிழ்நாட்டில் சொல்கிறேன், இப்போ நம்மலாம் வந்துட்டு தமிழ் மீடியமில் படிப்போம், இல்லை சில பேர் இங்கிலீஷில் படிப்பாங்க. இப்படி எல்லா விதமான நிலைகளையும் படிக்கும்போது கூட ஹிந்தி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி நினைக்கிற குடும்பங்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரியட்டும் அப்படின்னு. அந்த மாதிரியான மாணவர்களுக்குன்னு பள்ளிகள் இருக்க தானே செய்யுது. சிபிஎஸ்சியில் அதெல்லாம் சொல்லி தானே சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அங்கே போய் படிக்க தானே போகிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் சிக்கல் கிடையாது. இன்னொரு சிக்கல் என்னென்னா, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற போர்டை விட கொஞ்சம் அந்த ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும். சிபிஎஸ்சின்னும் போது என்ன ஆகிடுது அப்படின்னா அங்கே வந்து பாமரர்களுக்கு வந்துட்டு கல்வி வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எட்டாக்கனியாக ஆகிடுது. இங்கே அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு மெட்ரிகுலேஷன் போர்ட்லேயோ இல்லை ஸ்டேட் போர்ட்லேயோ படிக்கும்போது சிபிஎஸ்சியினுடைய நிறைய பேர் சொல்லுவாங்க சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தி அப்படின்னு. ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே விதமான குவாலிட்டியில் தான் இருக்கும். ஆனால் அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட் போர்டோ மெட்ரிகுலேஷனோ உங்களுக்கு ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். ஆனால் சிபிஎஸ்சிங்கிறது வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் டஃப்பான ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி இந்த சிபிஎஸ்சி நடத்துகிற ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டை விட சிபிஎஸ்சியினுடைய ஸ்கூல்ஸுடைய ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கைன்னு ஆல்மோஸ்ட் நீங்கள் இதை கொண்டுட்டு வந்து டோட்டலாக எல்லாமே சிபிஎஸ்சி ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டோம் அகரம் ஃபவுண்டேஷனில் 10,000 விண்ணப்பம் இன்னமும் எங்களுக்கு கல்வி கிடைக்கலன்னு வந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் சிபிஎஸ்சி ஆகிருக்கீங்க, எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி கட்டாயம், ஹிந்திங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படின்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு வணிகமாக மாறும். ஏற்கனவே கல்வி வணிகமாக தான் இருக்குது. அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா சரி சிபிஎஸ்சியை மாற்ற தேவையில்ல, பட் எல்லா போர்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வரணும் அப்படின்போது ஆட்டோமேட்டிக்காக அது சிபிஎஸ்சியோட ஸ்ட்ரக்சருக்கு மாறும். அப்போ சிபிஎஸ்சியோட ஃபீஸுக்கு மாறும். நீங்கள் 30,000 40,000 20,000 வருஷ ஃபீஸ் இருக்கிற எல்லாமே என்ன ஆகுனா 1,00,000 போய் நிற்கும். 20,000 30,000 கட்டியே படிக்கிறதுக்கு இங்கே மாணவர்கள் இல்லை, அவங்களோட குடும்ப சூழல் இல்லைங்கிற ஒரு நிலை வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கணும் போது 1,00,000 2,00,000 சொல்லி ஃபீஸ் ஆகும்போது யார் கட்டி படிப்பா? சுற்றி எல்லாருக்குமே ஒரே ஒரு ரிலேஷன் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம ஆளுங்க படிச்சிருவானுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வந்துட்டு படிப்பில் கெட்டி, எதை விட்டாலும் படிப்பு விட மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு உறுத்துதுங்க, லிட்ரலாக அதுதான் உண்மை. நீங்கள் வட இந்தியாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக படிக்கக்கூடிய சதவீதத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அங்கே ஊரில் வந்துட்டு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு கொத்தனாராக இருக்காரு, சித்தாளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பசங்களே அந்த வேலைக்கு தான் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒரு நாளைக்கு 100 கொண்டு வா 200 கொண்டு வா போங்கிற அந்த ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அதை வந்து தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறதில்ல. அவங்க என்னென்னா என் பையனுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறேன் போய் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் இந்த கல்வி தான் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகின்ற புரிதல் அங்கே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் அது என்றைக்கும் வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சுங்க. வந்துட்டதுனால தான் நம்ம அதிகமாக படித்து வேற ஒரு தளத்துக்கு போயிட்டுருக்கோம். இது நிறைய பேரை வந்துட்டு உறுத்துது, நிறைய பேருக்கு இரிட்டேஷன் ஆகுது. அப்படின்னும் போது என்ன அப்படின்னா இப்போ மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வந்துட்டோம், ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டோம், இங்கே கல்வியை இன்னும் காஸ்ட்லி ஆக்கிட்டோம் அப்படின்னா எவன் படிப்பான்? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வருஷத்துக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் படித்து வராங்க வருஷத்துக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 600 ஆகும்ல. அந்த 400 பேர் எங்கே போவான்? வேலைக்கு தானே போவான். திருப்பி அந்த வேலைன்றது வந்துட்டு படிப்பு ரீதியான வேலை இல்லாமல் வந்துட்டு லைக் இந்த ஒயிட் கலர் ஜாப்ஸ் இல்லாமல் ஒரு விதமான ஒரு வேலையாக தானே இருக்கும். அதை வந்துட்டு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக தான் மாநில அரசுகள் வந்துட்டு, அதாவது மத்திய அரசு வந்துட்டு பண்ணுதுங்கிற மாதிரி மாநில அரசுடைய புரிதல். நீங்கள் நல்லாவே கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாகவும் இருக்குது. ஆமாம், இந்த மக்கள் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு நீட் இல்லாமல் டாக்டர் ஆகினாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன போலி டாக்டரா? நல்லா தானே டாக்டர் பார்த்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை மருத்துவர்களும் மேக்ஸிமம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. அப்போ அப்படின்னும் போது இவங்கெல்லாம் நீட்டே படிக்காமல் நீட்டே பாஸ் பண்ணாமல் வந்து நம்ம மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. அப்போ இவங்கெல்லாம் யார்?
இவங்களை கொண்டு தாங்க தமிழ்நாடே வளர்ந்துருக்கு. அப்போது திருப்பி வந்துட்டு நீட்டை கொண்டுட்டு வரதுனாலையோ அந்த மும்மொழி கொள்கை கொண்டுட்டு வரதுனாலையோ நம்மளுடைய பேஸ்மெண்ட் வீக் ஆகும். இது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருமித்தமாக அதை வந்துட்டு எதிர்க்கிறதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய விஜய் அவர்களாகவே இருக்கட்டுமே, தாவேகாவே இருக்கட்டுமே, இதை எதிர்க்கிறதுங்கிறது தான் சிறப்பு. ஏன்னா இது நம்மளுடைய பேஸை வந்துட்டு ஆட்டும், நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் பேஸை வந்துட்டு ஆட்டும் போது என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் படிப்பு கஷ்டம். நாம் வந்துட்டு நான் 12வது வரைக்குமோ இல்லை காலேஜ் போகிற வரைக்குமோ நம்ம படிக்கிறோம்னு சொன்னோமா, இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படிப்பு நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிருக்குங்கிறது அருமை புரியுது. படிக்கிற வரைக்கும் கஷ்டமாக தானே இருந்துச்சு, எல்லாருக்கும் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். சும்மாவே கஷ்டமாக இருக்கணும் போது அதை மேலும் கஷ்டமாகிற ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டோம்னா எவனும் படிக்க மாட்டான். அப்போ எவனும் படிக்கிற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலமாக போயிடும். அப்போது இந்தியான்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, வட மாநிலங்கள் எல்லாம் வந்துட்டு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கிற மாதிரியும் தமிழ்நாடு வந்துட்டு பின்தங்கிய மாநிலம் மாதிரியான ஒரு பிம்பம் உருவாயிடும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா வந்துட்டு இந்தியாவிலேயே சவுத் இந்தியாவில் வந்துட்டு கல்வி கற்றவர்கள் அதிகம். அது கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கல்வி கற்றவர்கள் அதிகம், ஆந்திரா உட்பட. ஐஐடி மாணவர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ பை டிஃபால்ட் சவுத்தில் வந்துட்டு கல்வி ஜாஸ்தி, நாம் படிக்கிறவங்க ஜாஸ்தி. இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கான வேலையாக தான் இந்த மும்மொழி கொள்கை, நீட்டு இதெல்லாம் இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பயப்படுது. அது சரிதான், அதில் விஜயும் பயப்படுறாருன்றது சரிதான். அதற்கும் அவர் வந்துட்டு ஸ்கூல் வச்சு நடத்துறதுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்கூலு அவரோட இடம், அந்த இடத்த வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு லீஸு கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொருத்தர் சிஇஓ ஒருத்தர் வந்துட்டு அந்த ஸ்கூலை நடத்துகிறாருங்கிற ஸ்ட்ரக்சரில் அவங்க வச்சுருக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், அதில் ஒரு காசு வருதோ வரலையோ, இல்லை அவங்க அந்த இடத்த அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஐயா லீஸுக்கு நீங்கள் எதாவது எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரோ, அவங்க அப்பா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு என்ன பண்ணிட்டாரோ. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு அரசியல் ரீதியாகவே விஜய் அவர்கள் சொன்னதை அவங்க அப்பா கேட்கல. அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். விஜய் சொல்கிறாரு எனக்கு இப்போ அரசியலுக்கு வர விருப்பம், நான் எப்போ வரணும் அப்போ வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு டக்குனு ஒரு அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துலேயே அவருக்கு முரணாக இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்த விஜய் கொடுத்துருக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல் வேணான்னு விஜய் சொல்லியிருக்கலாம். வேணான்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்கூலை வந்துட்டு விஜய் நடத்துறது தவறே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், வந்துட்டு எதுக்குப்பா சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம நடத்தணும்னு கூட விஜய் சொல்லியிருக்கலாம். அப்பா வந்துட்டு இல்லை இந்த ஸ்கூலில் இருக்கட்டும் நல்லது தானேன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்கலாம். அவங்க அப்பா பேச்சை கேட்காம கூட பண்ணியிருக்கலாம். பேச்சை கேட்டிருந்தாலும் கேட்காம இருந்திருந்தாலும் இந்த ஸ்கூல் வச்சு நடத்துறது தவறு கிடையாது. பட் ஆனால் இதுக்கு இவ்வளோ பெரிய கோணங்கள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வந்துட்டு விஜய் செய்கிறது தவறு, அவர் அரசியல் ரீதியாக கருத்து சொல்லக்கூடாது, மும்மொழி கொள்கையில் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதமாக தான் இருக்குது. குறிப்பாக ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, விஜய் வந்துட்டு அண்மை காலமாக பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காரு. இல்லை பிஜேபியினுடைய பி டீம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி இவ்வளோ பகிரங்கமாக விஜய் எதிர்க்கிறத பார்த்தா அதெல்லாம் உண்மையாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக இல்லை. இதில் நான் ஹைலைட்டாக பார்க்குற விஷயம் என்னன்னா, இப்படி அதாவது இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு நடத்துகிற ஒருத்தர் மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிராக ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்குறப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். இல்லைங்க, விஜய் தெளிவாக தாங்க இருக்காரு. தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் பண்ணுற எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரல் இம்பேலன்ஸையும் தானோ தன்னோட கட்சியோ பண்ணிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. வியாபார ரீதியாக ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறதா இருக்கட்டும், இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்துட்டு டாஸ்மாக் ஒழிக்கணும், மதுபான கடைகளை மூடணும்னு சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்ச நிறைய அரசியல்வாதிகளே வந்துட்டு மதுபான ரீதியான வியாபாரங்கள் பண்ணுறது இல்லையா? ஏன்னா அது வியாபாரம் தொழிலுங்கிறத தாண்டி அவங்க ஒரு விதத்தில் போயிட்டுருக்காங்க. நம்ம அவங்களையே அனுமதிக்கிறோம். விஜய் பள்ளிக்கூடம் தானே நடத்துறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு மதுபான ரீதியான ஒரு தொழில் பண்ணுறாங்க, அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, அந்த அரசியல்வாதிகளை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆமாம் அவர் தொழில் பண்ணுறாரு, ஏதோ ஒன்றா மக்களுக்கு நல்லா செய்கிறாருன்னு ஏதோ ஒரு புரிதல் ஏற்றுக்கிறோன்னு வைங்களேன். விஜய் கல்வி தானே கொடுத்தாரு. அது சிபிஎஸ்சி கல்வியாக இருந்தாலும் மெட்ரிக்காக இருந்தாலும் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் அது ஒரு ஸ்கூல் தானே, மாணவர்களுக்கு கல்வி தானே போயிட்டுருக்கு. அதை படிக்கிறது யார்? தமிழர்கள் தானேங்க, படிச்சுட்டு போட்டுமேங்க, அதில் என்ன தவறு இருக்குது? அப்போ அந்த ஒரு புரிதலில் பார்த்தா கூட வந்துட்டு விஜய் வந்து நல்லா தான் செஞ்சுட்ருக்காரு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி இந்த இஷ்யூவை பற்றியும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷனை சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி.